ஆல்ரெடி முதலீடு செய்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஏற்கனவே இந்த தொழில் உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய 3 ஜெர்மன் நிறுவனங்களோட நீங்க கூடுதல் ஒப்பந்தத்தை போறீங்க. இதுக்கு எதுக்கு ஜெர்மனுக்கு போகணுன்ற கேள்வி இயல்பான. இங்கே கூப்பிட்டு வச்சு பேசிக்கலாம், இங்கே கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. அப்ப இந்த வெளிநாட்டு பயணம் குறித்த வேறு விமர்சனங்கள் எழுவது இயல்பான. மாறா வெள்ளை அறிக்கைன்னு கேட்கும் போதே அவங்க வந்து, ஏன்னா அன்புமணி ராமதாஸ், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இந்த கோரிக்கையை வைக்கும்போது கடந்த ஆண்டு டிஆர்பி ராஜா வந்து ரொம்ப ஆணவமாக பதில் சொன்னார். அதெல்லாம் நான் கொடுக்க முடியாது, சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, அது கொடுத்துட்டு நிறைய சிக்கல் இருக்குது, புதுசாக உருட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க கதை இருந்தாங்க. ஆனால் இபிஎஸ் அவர்கள் கேட்கும்போது இதை கேட்குறாங்க சார், நீங்கள் வெளிநாட்டு பயணம் போயிட்டு வந்தீங்க, அப்போ நீங்கள் வெள்ளை அறிக்கைலாம் விட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. அதை கேளுங்க, நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கேளுங்க. எடப்பாடி அன்னைக்கு தப்பு பண்ணாருன்னா நீ தப்பு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. திராவிட மாடல் ஆட்சியில் நான் கொடுப்பேன், நீ எழுதிட்டு போயிட்டாரு, இல்லை ஒலிபரப்பிட்டு போயிட்டாரு. கேள்வி கேட்காதன்றான் கவர்மெண்ட். அரசாங்கத்தை கேள்வி கேட்கறதான் பத்திரிகையாளரோட. ஒண்ணு கேள்வி கேட்காத அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளை நோக்கி வருது. இன்னொன்னு, ஏன் அவங்கள கேட்கல, அவங்க கவர்மெண்ட் பண்ணாங்களா? அதான் அப்ப மொத்தத்துல நீங்க 2 பேரும் ஒண்ணுதான். அல்லது அதே மாதிரி அணுசக்தி ஒப்பந்தத்தில் வந்து இவ்வளவு ஆபத்து இருக்குது அப்படின்னும் போது ஃபுல் டீட்டெயிலை நான் உனக்கு சொல்ல முடியாது. அதெல்லாம் ஏன்னா அணுசக்தி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது கூட நீ சொல்லலாம், அது தப்பு. ஆனாலும் அதுல ஒரு லாஜிக் இருக்குது. மற்ற எல்லா விஷயமும் பொது வெளியில் இருக்க வேண்டிய விஷயம். நீங்க சொல்றது அப்படியே எழுதிக்கிறதுக்கு இதுக்கு பேர் ஜனநாயகம், அப்ப அது மன்னராட்சி. ஃபோக்கஸ்டாக பேச வேண்டியது, தமிழ்நாடு ஒளிர்கிறதுனா தமிழர்கள் ஒளிர்கிறார்களா, தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து தமிழர்களுக்கான வளர்ச்சியா, இல்லை கார்பரேட்டுகளுக்கான வளர்ச்சியா? அவங்க வந்து தமிழகத்திலிருந்து அவங்க வந்து கார் உற்பத்தி பண்ணி, சவுத் கொரியன்ஸு அமெரிக்காவில் முதலீடு பண்ணுறான், ஆனால் தாளை தான் கொண்டு போய் அங்கே வைக்கிறான். புரியுதா? அவனுக்கு அந்த ஒர்க் கல்ச்சருக்கு அமெரிக்காக்காரனை வச்சான்னா பிரச்சனை அவனுக்கு. இங்கேயும் அதே கதை தான். இங்கே தமிழ் வைக்க முடியலன்னு நீ வெளியிலேருந்து கொண்டு வர. ஸோ உலகம் பூரா இருக்க பிரச்சனை. முதலீடுன்னு ஒன்று வருதுனாலே முதலீட்டாளர்கள் வந்து லாபத்தை தான், லாப நோக்கத்தை மட்டும் தான். முதலாளியை பொறுத்த வரைக்கும் எவன் வந்து எனக்கு எவனை வேலைக்கு வச்சோன்னா எனக்கு உற்பத்தி அதிகமாகுமோ லாபம் வருமோ அவனை தான் பார்ப்பேன். இதுக்கும் அந்த யூனிவர்சிட்டிக்கும் சம்மந்தமே கிடையாது. இது என்னமோ ஆக்ஸ்போர்ட் நடத்துனதுன்ற மாதிரியான விழாவாக இதை பேசுவதே வந்து மிக மிக அதீதமான ஒரு பேச்சு. சமூக வலைதளங்கள் அப்படி அவங்களாவே அவங்கள போர்ட்ரே பண்ணிக்கிறது. அது உண்மை இல்லை. அது ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் இங்கிலாந்தில் போய் பெரியாரின் கருத்துக்களை விதைச்சிட்டு வந்திருக்கோம், சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரியான ஒரு பிம்பம் உருவாக்கப்படுறது அப்படிங்கிறது. பெரியாரை கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்ற பேரில் நீங்கள் பெரியாரை டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது அது கூட உண்மைதான். அது அங்கே யார் வரா? ஏற்கனவே இங்கே இருக்க கொஸ்டின் தான் அங்கேயும் வருது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் கோபி சார். முதல்வர் அவர்கள் ஜெர்மன் மற்றும் லண்டன் சென்று வந்திருக்கிறாரு. இதில் பல்வேறு முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த பயணம் மேற்கொண்டதாக செய்திகள் எல்லாம் வெளியில் வந்திருக்கு. அதில் குறிப்பாக ஜெர்மன் மற்றும் லண்டனில் மொத்தமாக 15,516 கோடி ரூபாய் அளவிற்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகள்லாம் இப்போ ரிப்போர்ட் ஆகியிருக்கு. இதன் மூலமாக கிட்டத்தட்ட 13,613 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே பல்வேறு நாடுகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதே மாதிரி முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சென்றிருக்கிறாரு. அதற்கான அறிக்கை என்னாச்சு, வெள்ளை அறிக்கை என்னாச்சுன்னா சில எதிர்கட்சிகளாக விமர்சனத்தையும் முன் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இதுவரைக்கும் அதற்கான எந்த ஒரு ப்ராப்பரான தரவுகள்லாம் கொடுக்கப்படலை. இந்த பயணத்தை முதல்ல எப்படி பார்க்குறீங்க? இல்லை கிலோ, எனக்கு இந்த பயணத்தில் ஒன்றும் பெரிய ஆட்சேபனை இல்லை. இது ஒன்றும் பெரிய தவறு இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி முதலமைச்சர்கள் வெளிநாடுகளுக்கு போய் முதலீடுகளை ஈர்ப்பதுன்றது எனக்கு தெரிஞ்சு இதை முதல்ல ஆரம்பித்தது நரேந்திர மோடி தான். குஜராத் முதலமைச்சராக 2002, 14, 12 ஆண்டுகள் இருந்த காலகட்டத்தில் அவர் தான் இந்த டெண்டன்சி ஆரம்பிக்கிறார். இந்த போக்கு அவர் தான் தொடங்கி வைக்கிறார். குறிப்பாக சீனாவுக்கு 3 முறை அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சென்று வந்திருக்கிறார். இப்போ நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் அப்போ சீனாவில் இந்திய தூதராக இருந்த
பொழுது அவருக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செய்து கொடுத்தார். இன்ஃபேக்ட் அன்றைக்கு மன்மோகன் சிங் அரசு நரேந்திர மோடி வெளிநாடுகள் போவதற்கு எந்த தடையும் விதிக்கவில்லை. ஏன்னா நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகணுன்னா மத்திய அரசாங்கத்தோட அனுமதி இல்லாமல் போக முடியாது. இன்றைக்கி காங்கிரஸ் கவர்மெண்ட்டு பினராயி விஜயன்லாம் வெளிநாடுகளுக்கு போகிறாங்கன்னா அதுக்கு கொஞ்சம் தாமதப்படுத்தி தான் மோடி கவர்மெண்ட் அனுமதி கொடுக்குது. ஆனால் ஸ்டாலின் எப்போ கேட்டாலும் உடனே மோடி அனுமதி கொடுத்துறாரு. இதையும் நம்ம முக்கியமாக இங்கே கவனிக்கணும். ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய விஷயம். ஒரு சிறு தடங்கள் கூட இல்லை. இப்போ பினராயி விஜயன் அவர்கள் வந்து கடந்த முறை அமெரிக்காவுக்கு எங்கே போகும்போது அவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களோ 20 நாட்களோ அந்த அனுமதி வந்து வெளியுறவுத்துறையில் வந்து பெண்டிங்லேயே தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொடுத்துட்டாங்க. ஆனால் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் 2004 14 வரைக்கும் மோடி அவர்கள் வந்து அதில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வந்து 12 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தப்போ 10 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தப்போ 14 அவர் எப்பொழுது வெளிநாடுகளுக்கு கேட்டாலும் அனுமதி கொடுக்கப்பட்டது. கரெக்ட். அமெரிக்கா அவர் வரவிடாமல் தடை செஞ்சாங்க குஜராத் இனப்படுகொலைகள் சாதகமாக. அதை தாண்டி அவர் சைனாவுக்கு, இஸ்ரேலுக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் பயணம் போயிருக்கார். இந்த அரசு வந்து சிலருக்கு தடை விதித்து கொண்டு தான் இருக்கிறது. ஸ்டாலின் அவர்களுக்கு 2021 முதலமைச்சரானது இது 4வது முறை வெளிநாடு பயணம் போகிறார் நினைக்கிறேன். ஒரு முறை கூட அவருக்கு எந்த தடையும் விதிக்கப்பட்டதில்லை. ஒரு சிறு தடங்கள் கூட ஸ்டாலின் அவர்களுடைய வெளிநாட்டு பயணங்களுக்கு மோடி அரசு, மத்திய அரசு தடை விதித்ததில்லை. அதை ஸ்மூத்தாக அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணுறாங்க. முதல்ல அனுமதி கொடுக்கறதே பெரிய விஷயம். அதில் எந்த தொய்வும் இல்லாமல் தான் அனுமதி கொடுக்கப்படுகிறது. ஸோ இதையும் நம்ம கவனத்தில் வச்சு தான் இது ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பூர்வங்களை உயர்த்தக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் கேட்ட கேள்வி இந்த 4 முறை, இது 4வது முறை இன்று காலை சென்னை திரும்பி இருக்கிறார் ஸ்டாலின். இந்த 4 முறை வெளிநாடு பயணங்களில் இந்த முறை போயிட்டு வந்ததை விட்டுட்டு கடந்த 3 முறை போனதில் எவ்வளோ முதலீடு வந்தது, எவ்வளோ வேலைவாய்ப்புகள் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை வேண்டும் என்று கடந்த காலங்களில் கோரிக்கை வச்சப்போ வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியாதுன்னு ஒரு ஸ்டாண்டை கவர்மெண்ட் எடுக்குது. அதுக்கு அவங்க வித்தியாசமாக என்ன கணக்கு சொல்கிறாங்க, ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தா மற்ற முதலீட்டாளர்கள் அதில் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இது இவங்க முதலீடு பண்ணாங்கன்னா அவங்க ஏன் முதலீடு பண்ணலன்னு கேட்பாங்க. ரெண்டாவது முதலீடுன்றது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அதனால் அந்த தகவல்லாம் கொடுக்க முடியாது. நான் சொல்கிறது நீ நம்புன்ற துணியில் பேசுகிறாங்க. இது ரொம்ப எதேச்சதிகாரமான போக்கு. நீங்கள் மினிட் பை மினிட் டீட்டெயில் கொடுக்காட்டியும் பொதுவாவது இப்போ சொல்லணும். இப்போ 2022 முதல்ல ஒரு துபாய் போனார். உங்களுக்கு தெரியும், 6000 கோடிக்கு என்னமோ முதலீடு வந்ததுனார். அங்கே போய் வந்து ஏஆர் ரஹ்மான் ஸ்டுடியோவெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. ஒரு பெரிய டீமே போச்சு, முதலமைச்சர் குடும்பம் போச்சு. இன்ஃபேக்ட் நம்ம அப்போ விசிகா எம்எல்ஏ இவர் நம்ம ஆளுநர் ஷானவாஸ்லாம் கூட அதில் போனாங்க. அதன் பிறகு வேறு சில அமெரிக்கா போனாருன்னு நினைக்கிறேன், ஸ்பெயின் போனார், ஜப்பானுக்கு போனார். அப்போ இந்த முதலீடுகள் எவ்வளோ வந்திருக்குது என்ன ஒரு ஃபிகர் சொல்கிறாங்க. இந்த ஜெர்மன் இங்கிலாந்து பயணத்தை 15,000 கோடி ஒரு பக்கம் ஒதுக்கி வைங்க, அது தான் போயிட்டு வந்திருக்காரு. இதுக்கு முன்பு கடந்த 3.5 ஆண்டுகளில் ஸ்டாலின் போன வெளிநாடுகள் 3 வெளிநாட்டு பயணங்களில் வந்த முதலீடு எவ்வளவு, எத்தனை பேருக்கு இப்போ வேலை வாய்ப்பை நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்ற தகவல் அவங்க சொன்னாங்கன்னா அது நல்லா இருக்கும். மாறா வெள்ளை அறிக்கைன்னு கேட்கும்போதே அவங்க வந்து, ஏன்னா அன்புமணி ராமதாஸ், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இந்த கோரிக்கையை வைக்கும்போது கடந்த ஆண்டு டிஆர்பி ராஜா வந்து ரொம்ப ஆணவமாக பதில் சொன்னார். அதெல்லாம் நான் கொடுக்க முடியாது, சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, இந்த தொனியில் தான் ராஜா பதில் சொன்னார். நாங்கள் எதுக்கு கொடுக்கணும் உங்களுக்கு, அது கொடுத்துக்கிறதுல நிறைய சிக்கல் இருக்குது. இந்த மாதிரி புதுசாக உருட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க கதை இருந்தாங்க. இதை தெரிந்து கொள்கிற உரிமை மக்களுக்கு இருக்குது. இல்லை ஒரு முதலீடுன்றது ப்ராமிஸ் பண்ணால் உடனே ஒரு வருஷத்தில் வந்துடாது. அது ஒரு 3 வருஷம் 5 வருஷம் கூட ஆகும். சும்மா லாங் டர்ம் ப்ராசஸ். அதற்கான எந்த ஒரு முயற்சி வெளிப்படையாக சொல்லணும். கிரவுண்டில் எத்தனை பேருக்கு இப்போ வேலை கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு, எத்தனை உற்பத்திகள், எத்தனை ப்ராமிஸ் பண்ண முதலீடுல எத்தனை முதலீடுகள் வந்து ஒரு பகுதி உற்பத்தியை தொடங்கியிருக்கு. மொத்தம் இப்போ உதாரணத்துக்கு 15,000 கோடி இங்கே ஒருத்தன், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் 10,000 கோடி ஒரு நிறுவனம் இங்கே முதலீடு பண்ணுதுன்னு சொல்லுது செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரியில். அந்த ஃபேக்ட்ரியை தொடங்கிறதுக்கு 2 வருஷம் ஆகும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸ் அமௌண்ட் 10,000 கோடி ஒரு எக்ஸ் துறையில் ஒரு 15,000 பேருக்கு வேலை கிடைக்கும், எக்ஸ் பர்சன்டேஜுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஒப்பந்தம் போட்டு இப்போ 2 வருஷம் ஆகுதுன்னா இப்போ எவ்வளோ வந்திருக்குது, இன்னும் அடுத்த சில ஆண்டுகளில் மொத்த முதலீடு எப்படி வரும், இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு வேலை வந்திருக்கும். 10,000 பேரில் 10,000 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 100 பேருக்கு வேலை கொடுத்தானா கூட அது செய்தி தான். ஒரு தோராயமாகவாவது எவ்வளவு முதலீடுகள் வந்திருக்கின்றன, எவ்வளவு உற்பத்தி இங்கே தொடங்கி இருக்கிறது, குறிப்பாக எவ்வளவு பேர் வேலை பெற்றிருக்கிறாள் என்ற கருத்தை இந்த கடந்த 3.5 ஆண்டுகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் 3 முறை வெளிநாட்டுக்கு அமெரிக்கா, ஸ்பெயின், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு இங்கு வந்து குவிந்த முதலீடுகள் எவ்வளவு பேர் எவ்வளவு தொழிற்சாலைகள் இயங்க ஆரம்பித்திருக்கின்றன, எவ்வளவு பேருக்கு ஆக்சுவலாக வேலை கிடைக்க ஆரம்பிச்சிருக்கின்ற ஒரு தோராயமான, ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா ஒரு ரஃப் ஸ்டேட்மெண்ட். அது வெள்ளை அறிக்கையோ, பச்சை அறிக்கையோ, மஞ்சள் அறிக்கையோ, கருப்பு அறிக்கையோ, சிகப்பு அறிக்கையோ, நீல அறிக்கையோ, ஏதோ ஒரு அறிக்கையை கொடுத்தா அது நல்லா இருக்கும். ஆனால் இந்த கோரிக்கை கடந்த காலங்களில் எழுப்பப்பட்ட போது, குறிப்பாக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எழுப்பிய பொழுது இவர் ராஜா, தொழில் மந்திரி ராஜா வந்து இல்லை அது கொடுக்க முடியாது, அதில் வந்து சில சிக்கல்கள் இருக்குது, புதுசாக அதை கதை அளந்தார். அதில் வந்து அப்படி வரும் இப்படி வரும்,
இதை மற்ற முதலீட்டாளர்களோட பிரைவசி பாதிக்கும். சரி, இந்த பிரச்சனையில் யார் கேள்வி கேட்டாலும் தமிழக அரசு வந்து அவங்கள வந்து ஒரு மாதிரி இழிவுபடுத்துகிற விதத்தில் தான் பதில் சொல்லுது. ஏன்னா இவங்க தம்பட்டம் அடிச்சிருக்காங்க, எங்களுக்கு தொழில் முதலீடு வந்துருச்சுன்னு, இவ்வளோ பேருக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு. அப்போ கேள்விகள் நியாயமாக வரும். கேள்வி கேட்குறவங்கள பார்த்து முதல்ல நக்கல் பண்ணுறது, உனக்கு என்ன தெரியுன்றது. இப்போ பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுத்தப்ப 2 முறை ராஜா தொழில் மந்திரி வந்து அவருக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. இது ரொம்ப தவறான அணுகுமுறை. நீங்கள் வந்து இது ரொம்ப ஆணவமான அணுகுமுறை. ஒரு முதலமைச்சர் 4 ஆண்டுகளாக இருந்தவர், எதிர்க்கட்சி தலைவர், அவருக்கு தெரியாது, இதெல்லாம் உனக்கு புரிஞ்சுக்க முடியாதுன்றது வந்து ரொம்ப எதேச்சாதிகாரமான அணுகுமுறை. அவருக்கு தெரியாமலே கூட இருக்கட்டும், ஒரு வாதத்துக்கு மக்களுக்கு தெரியணும்ல. ஆனால் இபிஎஸ் அவர்கள் கேட்கும்போது இதை கேட்குறாங்க சார், நீங்கள் வெளிநாட்டு பயணம் போயிட்டு வந்தீங்க, அப்போ நீங்கள் வெள்ளை அறிக்கையெல்லாம் விட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. அதை கேளுங்க, நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கேளுங்க. எடப்பாடி அன்னைக்கு தப்பு பண்ணாருன்னா நீ தப்பு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. திராவிட மாடல் ஆட்சி இல்லை, உலகத்திலே வசந்த ஆட்சி இல்லை. இது வரைக்கும் உலகத்திலே இப்படி ஒரு கவர்மெண்ட் இருந்தது இல்லை. உங்கள் மாடல் ஐரோப்பாவில் ஃபாலோ பண்ணுறாங்க, கனடாவில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல. ஐரோப்பாவோட வளர்ச்சி விதத்தை விட தமிழ்நாட்டோட வளர்ச்சி விதம் அதிகம்லாம் கதை அளக்கிறார்கள். எடப்பாடி பீரியடில் வந்தது நாங்கள் யார் அறிக்கை கொடு கேளுங்க, அதையும் கேளுங்கன்ற. நான் அவங்க போய் சொன்னா நீங்க போய் சொல்லணுமா? அப்ப இவங்க என்ன கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா கோபி, நான் சொல்லுவேன், நீ கேட்டுக்கணும். அதாவது ரிப்போர்ட்டர் வேலை, ஸ்டெனோகிராஃபர் வேலை. கேள்விலாம் கேட்காது, நான் கொடுப்பேன், நீ எழுதிட்டு போயிட்டாரு, இல்லை ஒலிபரப்பிட்டு போயிட்டாரு. கேள்வி கேட்காதன்றான் கவர்மெண்ட். அரசாங்கத்தை கேள்வி கேட்கறதான் பத்திரிகையாளரோட. ஒண்ணு கேள்வி கேட்காத அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளை நோக்கி வருது. இன்னொன்னு, ஏன் அவங்கள கேட்கல, அவங்க கவர்மெண்ட் அதான். அப்ப மொத்தத்துல நீங்க 2 பேரும் ஒண்ணுதான். நீங்க 2 பேரும் ஒண்ணு, அவங்களே இருந்துட்டு போலாமே. எடப்பாடி வெள்ளை அறிக்கை கொடுக்கல அப்படின்னா தப்பு தாங்க அப்படின்னு தான் சில பேர் கேட்டாங்க. நீங்க வந்து ரொம்ப டம்பட்டம் அடிச்சுக்கிறீங்களா, இவ்வளோ முதலீடு வந்ததுன்னா எவ்வளோங்க வந்ததுன்னு அப்பயும் கேள்விகள் எழுப்பப்பட்டது. அதுவும் இப்போ எதிர்கட்சியா இருந்த திமுக இதை ஃபுல் ஃபோர்ஸா கேட்டாங்க, இவங்களும் கேட்டாங்க. அப்படியே அவர் செய்யலைனால நீங்க செய்யணுமா வேணாமா? இப்போ முதல்ல இந்த விஷயத்துல வெளிநாடுகளுக்கு போறோம், நாங்க முதலீடு கொண்டு வரோம், தமிழ்நாட்டுக்கு அந்நிய முதலீடுகள் வந்து குவியுது நீங்க சொல்றீங்கல்ல. சிம்பிள் கொஸ்டின், எவ்வளவு வந்தது? நீங்க போயிட்டு வந்த வெளிநாடுகளுக்கு எவ்வளவு வந்தது ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலீடுகளை ஈர்ப்பதற்கு முதலமைச்சர்கள் வெளிநாடு போக வேண்டிய அவசியம் இல்லை, இங்க இருந்தே செய்யலாம்னு ஒரு கருத்து இருக்குது. அது எந்த அளவு உண்மைன்னு எனக்கு தெரியாது. நான் மறுபடியும் சொல்றேன், முதலமைச்சர் வெளிநாடு போவதில் எந்த தவறும் இல்லை. நான் அதை உறுதியா பதிவு பண்றேன். அது டெவலப்மெண்ட்ஸ்க்காக கொண்டு வர முதலமைச்சர் வெளிநாடு போவதில் எந்த தவறும் இல்லை, தாராளமாக அவர் போகலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு 5 ஆண்டு கால ஆட்சியில 4.5 ஆண்டுகள்ல 4 முறை நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கீங்கன்னா, எவ்வளவு முதலீடு வந்தது, எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இப்போ உருவாகி இருக்கின்றன, அல்லது அடுத்த எத்தனை ஆண்டுகளுக்குள்ள அந்த வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை மக்களுக்கு இருக்கு. அதிமுக இருக்கோ இல்லையோ, மக்களுக்கு இருக்காது. அப்ப அந்த கேள்வி எழுப்பப்படும் பொழுது, கேள்வி எழுப்புபவர்களை பார்த்து ஏகடிகம் செய்வதும், நீ அதிமுக கேட்டியான்றதும், இதெல்லாம் உனக்கு புரியாதுன்றதும் ஆணவமான பதில். இந்த அணுகுமுறை தான் நம்ம தப்புன்னு சொல்றோம். நான் சொல்றதை நீ கேட்டுக்கோன்னு ஒரு ஜனநாயக நாட்டில் எந்த விஷயத்திலுமே நீ சொல்ல முடியாது. அணுசக்தி பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்கள்ல வேணா பொதுப்படியான விவாதங்களை நாங்கள் நடத்த முடியாது, அல்லது போர்க்காலங்களில் வந்து ராணுவத்தோட செயல்பாடுகளை பற்றி விவாதிக்க முடியாது நீங்க சொன்னீங்கன்னா ஓரளவு புரிஞ்சுக்கலாம். இன்ஃபேக்ட் அதையே கூட வளர்ந்த நாடுகளில் போர் உச்சத்தில் இருக்கும்போது கூட வந்து எல்லா தகவல்களும் மக்கள் மத்தியில் பேசப்படுகின்றன. சரி, ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம், அது ஒரு ஆபத்தான விஷயம் அப்படின்னு. இப்போ ஆபரேஷன் சிந்தூர் நடக்கும்போது ரஃபால் விமானங்களை வீழ்த்தினாங்களா இல்லையான்றதை பற்றி 2 விதமான கருத்துக்கள் இருக்குது. சரிங்க, அந்த நேரத்தில் அதை பேச முடியாது, நம்ம கடந்து போறோம். அல்லது அதே மாதிரி அணுசக்தி ஒப்பந்தத்தில் வந்து இவ்வளவு ஆபத்து இருக்குது அப்படின்னும் போது ஃபுல் டீட்டெயிலை நான் உனக்கு சொல்ல முடியாது. அதனால அணுசக்தி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது கூட நீ சொல்லலாம், அது தப்பு. ஆனாலும் அதுல ஒரு லாஜிக் இருக்குது. மற்ற எல்லா விஷயமும் பொது வெளியில் இருக்க வேண்டிய விஷயம். நீங்க சொல்றது அப்படியே எழுதிக்கிறதுக்கு இதுக்கு பேர் ஜனநாயகம், அப்ப அது மன்னராட்சி. அப்ப அதுக்கு பேர் மன்னராட்சி. இந்த முறை பயணத்துல எவ்வளவு வேலை வாய்ப்பு, எவ்வளவு முதலீடு, இதை இப்ப கேட்க வேணாம். அது ஒரு வருஷம் பொறுத்து இந்த கவர்மெண்ட் இருந்ததுதான், இல்லைன்னா இது அப்படியே எல்லாம் மறந்துட போறாங்க. இது வரைக்கும் போயிட்டு வந்ததுல எவ்வளவு வெளிநாடு பயணம் மூலமா எவ்வளவு வந்ததுன்றது நிச்சயமா ஒரு வெள்ளை அறிக்கை தேவை. ஏன்னா இப்ப ஹிந்துஜா குழுமம் தமிழ்நாடு இந்தியாலே இருக்குது. அதே மாதிரி இவங்க ஒப்பந்தம் போட்ட 3 நிறுவனங்கள், ஜெர்மனியில போட்ட 3 நிறுவனங்கள் வந்து, அந்த பெயர் எனக்கு மறந்து விட்டது, இந்த 3 நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள். ஆல்ரெடி முதலீடு செய்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய, ஏற்கனவே எங்க தொழில் உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய 3 ஜெர்மன் நிறுவனங்களோட நீங்க கூடுதல் ஒப்பந்தத்தை போடுறீங்க. இதுக்கு எதுக்கு ஜெர்மனுக்கு போகணுன்ற கேள்வி இயல்பான. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய கம்பெனிஸோட அங்க எதுக்கு போய் போடுறீங்க? இங்கே கூப்பிட்டு வச்சு பேசிக்கலாம், இங்கே கூப்பிட்டு வச்சு பேசலாமே. அப்ப இந்த வெளிநாட்டு பயணம் குறித்த வேறு விமர்சனங்கள் எழுவது இயல்பான. இப்ப நீங்க 15,000 கோடின்றதுல வந்து எப்ப வரப்போகுது, எந்த மாதிரியான தொழில்கள்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வேலை வாய்ப்பு பண்றாங்க. யாருக்கான வேலை வாய்ப்பு? இப்ப இந்த ஒரு புது பிரச்சனை வந்தது. இப்ப சமீபத்தில் ஒரு மாத காலத்திற்கு முன்பு நினைக்கிறேன், வின்ஃபாஸ்ட் தொழிற்சாலை, அந்த தூத்துக்குடியில கார் தொழிற்சாலை ஆரம்பிச்சாங்க, வியட்நாம்ல இருந்து. அங்க வந்து 2000 பேருக்கு மேல வந்து வேலை வாய்ப்புன்னு சொல்றாங்க. ஆனா அதுல பெரும்பாலானவர்கள் அந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம், நான் வட இந்தியாவில தான் கொண்டு வரேன், எனக்கு உள்ளூர் தொழிலாளிகள் வேணான்றாங்க. அப்ப ராஜாவே என்ன சொல்றாரு, தொழில்துறை அமைச்சர், இல்ல நாங்கள் அவர்களை பேசி கன்வின்ஸ் பண்ணி 300 பேருக்கு வந்து
அரௌண்டு நான் சொல்கிறேன் நம்ம எண்ணிக்கை கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம். 300 பேருக்கு மேலே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை வேலை வாய்ப்பு கொடுக்கணும் நாங்கள் அவங்களை சம்மதிக்க வச்சிருக்கோன்றாரு. நல்லா கவனிங்க, தமிழ்நாட்டில் தொழில் உற்பத்தி தமிழ்நாட்டு வளர்ச்சி எல்லாம் நீங்கள் பேசுகிறீங்கல்ல, காது கிழிய பேசுகிறீங்கல்ல, ஆனால் வரக்கூடிய வேலை வாய்ப்புகளில் தமிழ்நாட்டை சார்ந்தவனுக்கு எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது, வெளியிலேருந்து வரவனுக்கு எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குன்றது ஒரு புது பிரச்சனையாக இன்னைக்கு உருவெடுத்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி, தமிழர்களுக்கு வளர்ச்சியா? தமிழர்களுக்கு வளர்ச்சியான்ற கேள்வி வருது. நான் வந்து புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எதிரானவன் கிடையாது, தாராளமாக அவங்க வரட்டும், எவ்வளோ வேணா கூட வரட்டும், அதில் தப்பே கிடையாது. ஏன்னா இது குளோபல் வேர்ல்டு. ஆனால் இந்த சிக்கலை நம்ம பேசணுமா வேணாம்? ப்ரியாரிட்டி அடிப்படையில் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறதுங்கிறது அது நிச்சயமாக வந்து அப்ஜெக்ஷன் இல்லாமல் அதை கொண்டு போகணும்ல, கொண்டு போகணுங்க கிலோ. ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. எல்லா மாநிலங்களும் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை இது. முதலீடு பண்ண வரான்ல, அவனுக்கு விருப்பமான இடத்த தொழிலாளியை தான் அமைப்பான். நீ வேணா கேட்டினா ஒரு 10% கொடுக்கலாம். ரிசர்வேஷனை கொண்டு போக முடியாதுங்க. மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் ரிசர்வேஷனை கொண்டு போய் நீ வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண வரான் இல்லை தொழிற்சாலைகளில், அங்கே பண்ண முடியாது கிலோ. இதுதான் உண்மை. அப்போ வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அங்கே தான் சிக்கல் வருது. இப்போ 2000 பேர் வேலை வாய்ப்பில் நிலைமை என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 75% வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியிலேருந்து வரவங்க. அவன் ஏன் தமிழ்நாட்டு தொழிலாளர்களை நம்பாமல் அவங்கள நம்புறான்? இது ஒரு சிக்கல். 1999 கரெக்ட் 99 ஃபோர்டு கம்பெனி இங்கே தொடங்கினாங்க. நான் அந்த தொடக்க நாள் நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டேன். அப்போ நான் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். கலைஞர் சிஎம் கலைஞர் வந்தார் உள்ள, எங்களெல்லாம் பேட்டரி காரில் கொண்டு போய் சுற்றி காமிச்சாங்க. அந்த ஃபோர்டு கம்பெனி அப்போ அங்கே வரும்பொழுதும் அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் 99 2000 அதன் முரசொலிமார மத்திய அமைச்சராக இருந்த காலகட்டம் நிறைய முதலீடுகள் வந்தது. ஹூண்டாய் கம்பெனி வந்தது. தமிழ்நாட்டோட டெட்ராய்ட்டாவே ஸ்ரீபெரும்புதூர் சென்னை மாறுதுன்னு சொன்னாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த புலம்பெயர் தொழிலாளர் பிரச்சனை இவ்வளோ தூரம் இல்லை. அப்போ பெரும்பாலானவங்களுக்கு வந்து நம்ம ஊழியர்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது இருந்தது, ஆனால் இவ்வளோ தூரம் இல்லை. அப்புறம் இப்போ அதுக்கு பிறகு ஃபோர்டு வந்து அதுக்கு இப்போ ஒரு 7 ஆண்டுகளுக்கு மூடிட்டு குஜராத்துக்கு போனாங்க. அப்போ மறுபடியும் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரியல. அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து 1999 2000வது ஆண்டுகளின் தொடக்கத்துலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மிகப்பெரிய முதலீடுகள் வரும்பொழுது, ஏன்னா ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் இருக்குது. பல நாடுகளை சேர்ந்த அமெரிக்கா, ஜெர்மன், ஜப்பான் எல்லா நாடுகளும், கொரியன்ஸ் அங்கே நிறைய புலம்பெயர் தொழிலாளர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் வந்து நான் முதல்ல இந்த புலம்பெயர் தொழிலாளர் சப்ஜெக்ட் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட்ன்றதே எனக்கு அங்கே இது குறித்து ஆராய்ச்சி ஈடுபட்டிருந்த ஒரு லேடி, இந்த அம்மா பேருக்கு கூட ஞாபகம் இருக்கும், டாக்டர் மதுமிதான்னு பேர். அவங்க அதுக்கப்புறம் அவங்க லண்டனில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. 2012 அவங்கள நான் சென்னை ப்ரெஸ் கிளப்பில் மீட் பண்ணேன். எனக்கு அப்போ தான் நான் இந்தியா டுடேல இருக்கும்போது எனக்கே அப்போ தான் தெரிஞ்சது புலம்பெயர் தொழிலாளர்கள் சென்னையை சுற்றி இவ்வளோ பேர் இருக்காங்க, அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக நமக்கு வந்திருக்குது. அப்படி அதனால் தடுக்க முடியாது. இப்போ நான் இதையே இந்த சப்ஜெக்டோட இது எப்படி லிங்க் பண்ணுறேன்னா, இப்போ முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு போகிறாரு, மகிழ்ச்சி, இதில் ஒரு தவறும் இல்லை. இப்போ இந்த முறை போயிட்டு வந்ததை தவிர்த்துட்டு மற்ற 3 பயணங்களின் போது நமக்கு கிடைத்த முதலீடுகள் எவ்வளவு, அதில் தமிழர்களுக்கு கோபி சொன்ன மாதிரி தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு என்ன? ஏன்னா லேட்டஸ்ட் உதாரணம் வின்ஃபாஸ்டில் ராஜாவே சொல்கிறார். யார்? தொழில்துறை அமைச்சர் ராஜாவே என்ன சொல்கிறாரு? 300 பேர் குறையாமல் நான் சொல்கிறது எண்ணிக்கை கூட குறையா இருக்கலாம் கொஞ்சம். அவுட் ஆஃப் 2000 தொழிலாளர்களில் உடல் உழைப்பை ஃபிசிக்கல் லேபர்ஸ் கொடுக்குறவங்கள 300 பேர் தான் தமிழர்கள். அப்படின்னா 1700 பேர்னா 75%க்கு மேலே. அப்போ இங்கே மாநிலத்தில் இருக்கவங்களுக்கான வேலை வாய்ப்பு என்ன? நீங்கள் வாய்க்கிழிய முதலீடுன்னு பேசும்போது முதல்ல சொன்ன முதலீடு வந்து தான் நம்பர் 1 கொஸ்டின். நம்பர் 2 அதில் எவ்வளோ பேருக்கு தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது, இதையும் பேசினா நல்லா இருக்கும். இப்போ அது சம்மந்தமான ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட அது ஒரு அக்ரிமெண்ட்டாக போட்டால் கூட தப்பு இல்லை அப்படின்னு தானே நம்ம இல்லை. அங்கே சிக்கல் இருக்குது கோபி. அதை நான் எல்லா முதலீட்டாளர்களுமே ஒரு டோக்கனிசமாக நீ 10% எங்கள் ஆளை கொடுன்னு கேட்கலாமே ஒழிய, மண்ணின் மைந்தர்களுக்கு நீ வந்து மொத்தமாக அவனுக்கு தான் கொடுக்கணும் அல்லது 50% கொடுக்கணும்லாம் கேட்கவே முடியாது. எந்த முதலீட்டாளரும் வரமாட்டான். அவனுக்கு லாபம் தாங்க நோக்கம். நீங்கள் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டிலேருந்து முதலீட்டாளர் வரான். இப்போ வியட்நாம்லேருந்து வரான். இப்போ எல்லாரும் வந்து கொரியன்ஸு, இவங்க ஜெர்மனு, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, அங்கேருந்து தான் வந்து அமெரிக்காவில் தான் இங்கே முதலீட்டாளர்கள் வந்தாங்க, ஸ்விஸ்ஸு. ஆனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வியட்நாம்லேருந்து வராங்க. எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா வியட்நாம் வந்து 1975 தான் சுதந்திரம் அடைஞ்ச நாடு. அது வியட்நாமில் டு பி ஃப்ராங்க் எனக்கு வந்து வின்ஃபாஸ்ட் நிறுவனம் வியட்நாமோட நிறுவனம்னும் அதுக்கு முதலீடு செய்கிற அளவுக்கு இங்கே வியட்நாம் நிறுவனங்களுக்கு பலம் இருக்குன்றதும் எனக்கு இந்த தூத்துக்குடி ஆலை திறந்து வச்ச பிறகு தான் எனக்கு தெரியும். டு பி ஃப்ராங்க் நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன். அப்போ வியட்நாம்லேருந்து வரக்கூடிய அந்த ஒரு கார் முதலீட்டாளர் இவ்வளவு 1000 கோடி அவங்க போடுறாங்கன்னா அவன் எதை எதிர்பார்ப்பான் கிலோ? அவன் லாபத்தை தான் எதிர்பார்ப்பான். ப்ராஃபிட் தான் அவனுக்கு மெயின். இல்லை சார், அது ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு பக்கம் எடுத்துட்டாலும் கூட இப்போ இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? இப்போ வேலை வாய்ப்பை தான் ப்ரியாரிட்டியாக சொல்கிறாங்க. இதன் மூலமாக ஒரு 15000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, 13000 பேருக்கு. எந்த 15000 பேர்னு கவர்மெண்ட் சொல்லணும்? இல்லை, அதில் சம்பளம் தான் மேட்டர். அப்படின்னா அதே சம்பளத்துக்கு தமிழர்களுக்கு வேலை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? இல்லை, அவன் நம்ப மாட்டேன்றான். அவன் வந்து உங்களை நம்பாமல் அவன் அங்கேருந்து கூப்பிட்டு வரான். ஏன்னா தமிழர்களை விட அவங்களுக்கு சம்பளம் குறைவுன்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. ஆமாம். அப்போ ஒரு இங்கே வேலை இல்லாதவங்களுக்கு அந்த சம்பளமே லாபம் இல்லை. இதுதான் இதில் இருக்க சிக்கலே. இதில் நான் கவர்மெண்ட்டை மட்டும் குறை சொல்ல மாட்டேன். நான் அதை சொல்கிறேன். இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டில்
இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு, 2000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு இவங்க பெருமையாக சொல்கிறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் போய் வின்ஃபாஸ்ட்டை தொடங்கி வைக்கிறாரு. தூத்துக்குடி எம்பி கனிமொழி இருக்காங்க. இருந்த படாடோபத்துடன் அந்த விழா தொடங்குது. அது மகிழ்ச்சி, நல்ல விஷயம் தான். அது ஒரு வின்ஃபாஸ்ட்னு ஒரு புதுசாக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு நிறுவனம் நம்ம நாட்டில், நம்ம மாநிலத்தில் தொழில் தொடங்குறான். ஃபைன். 2000 பேருக்கு வேலை வாய்ப்புன்றது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி. ஆனால் உள்ளே இறங்கி பார்த்தா அதில் 300 பேர், ஹார்ட்லி 10-15% தான் தமிழகத்தை சேர்ந்தவர்கள். 75-80% வந்து வடபுலத்து தொழிலாளர்கள், வட இந்திய தொழிலாளர்கள் போது அங்கே ஒரு புதுவிதமான சிக்கல் உருவாகுது. அப்போ இவ்வளவு முதலீடுகளை பற்றி நம்ம பேசும்பொழுதும், இவ்வளவு 15,000 பேருக்கு வேலை கிடைக்குதுன்னு நம்ம பேசும்பொழுதும், அதில் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள்ன்ற கேள்வி வந்து எழுவது இயல்பானது. அப்போ இந்த முதலீடுகளை பற்றி நம்ம பேசும்போது, நான் சொல்கிறது எந்த கவர்மெண்ட் இருந்தாலும், இப்போ எடப்பாடி கவர்மெண்ட் இருந்தாலும் இதுதான் நிலைமை. இவங்க பவரில் இருக்கிறதால இவங்களை பற்றி பேசுகிறோம். இது ஏதோ எப்பயுமே திமுக எதிராக பேசுகிறோம் அந்த கோணத்தில் யாரும் பார்க்கக்கூடிய நேயர்கள் கூட நினைக்க வேண்டாம். அது அல்ல நம்ம நோக்கம். இந்த பெரிய பெரிய முதலீடுகள்னு சொல்லும்போது இருக்கக்கூடிய சிக்கல் இதுதான். அப்போ அந்த பிரச்சனையை கவர்மெண்ட் எப்படி சால்வ் பண்ண போகுது? ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜாவது, ஒரு 25% நீ வந்து உள்ளூர் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தணுன்ற மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாம். மொத்தமாக பண்ண முடியாது. நீங்கள் ஹரியானாவில் பண்ணாங்க, மண்ணின் மைந்தர்களுக்கு தான் வேலைன்னு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்ட்ரைட் டவுன் ஆச்சு. அது மண்ணின் மைந்தர்களுக்கு மட்டுமே நீ வேலைன்னு எங்கேயுமே சொல்ல முடியாதுப்பா. வேணா 10% 20% நீ கேட்கலாம். கம்ப்ளீட்டாவோ அல்லது மெஜாரிட்டி வந்து நீ மண்ணின் மைந்தர்களுக்குனா எந்த முதலீட்டாளரும் உனக்கு வரவே மாட்டான். எந்த கவர்மெண்ட் அதை விரும்பாது. ஏன் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் கூட அதை விரும்பாது. உனக்கு முதலீடு தேவை, இங்கே தொழில் வளரணும்னா வெளியிலேருந்து வரணும். வரும்போது நீ 50% கூட 60% கூட எல்லாம் கேட்க முடியாது. அதுவே ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் கடந்த 3 முறை அவர் வெளிநாடுக்கு போயிட்டு வந்ததில் வந்த முதலீடு எவ்வளவு, கிடைத்த வேலை வாய்ப்புகள் எவ்வளவு, அதில் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களான வேலை வாய்ப்பு என்பது, இது குறித்தெல்லாம் ஒரு அறிக்கை, அது எந்த அறிக்கையை வேணால், கலர் என்ன வேணா இருக்கட்டும், ஒரு அறிக்கை வந்தால் அது நன்றாக இருக்கும். ஏன்னா இது ஒரு பெரிய சிக்கலாக தான் இன்று உருவெடுத்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய முதலீடுகளால் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு எவ்வளோ பெருகுன்றது $1 பில்லியன் கொஸ்டின். அதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்க்கிறதுக்கு நீங்கள் மிகுந்த விளம்பரத்துடன் பேசிக்கொள்ளுகிற இந்த வெளிநாட்டு பயணங்களும், அதை தொடர்ந்து வரக்கூடிய முதலீடுகளும் எந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்க்க உதவ போகிறது என்பது குறித்தும் திமுக அரசு கண்டிப்பாக மக்கள் மன்றத்தில் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இப்போ இதில் ஒரு ஸ்லோகனாகவும் தான் வச்சு தான் இந்த பயணத்தையே வந்து மேற்கொண்டிருக்கிறாரு. டிஎன் ரைசிங் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்நாடு வளர்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொடர். தமிழ்நாடு வளர்கிறது அப்படிங்கிறது வெறும் டெவலப்மெண்ட்ஸை வச்சோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராவை வச்சோ நம்ம வந்து டிசைட் பண்ணி நம்ம முடியாதுங்கிற விஷயத்தையும் வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குல்ல. ஏன்னா வேலை வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய தேக்கமாக இருக்குது. இப்போ வேலை இல்லாமல் பல இளைஞர்கள் திண்டாடிட்டு இருக்காங்க. நல்ல படிச்சும் கூட சரியான முறையில் வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது. அப்படின்றப்போ இந்த ப்ரெஃபரன்ஸுக்கான முக்கியத்துவம் எந்த அளவுக்கு அரசாங்கம் அளிக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல். அது அப்போ சமச்சீரற்ற வளர்ச்சி. டிஎன் ரைசிங் சரி, வெதர் டிஎன் பீப்புள் ஆர் ரைசிங்கிறது கொஸ்டின். டிஎன் ரைசிங்னா தமிழகம் ஒளிர்கிறது, இப்படி வச்சுக்கலாம். இந்தியா ஷைனிங்னு அத்வானி சொன்ன மாதிரி. டிஎன் ரைசிங், வெதர் டிஎன் பீப்புள் ஆர் ரைசிங். தமிழ்நாடு வளருது, தமிழ்நாட்டு மக்கள் வளர்றாங்களான்னா தட்ஸ் அ வெரி பிக் கொஸ்டின். பேசணும், அது குறித்து ஒரு விவாதம் தேவை. பொதுவெளியில் அது குறித்த விவாதம் தேவை. ஏன்னா இதில் நான் இன்னொன்று சொல்கிறேன், இது வந்து திமுகவை குறை சொல்கிறதுக்காக மட்டும் இந்த விவாதத்தை கொண்டு போக விரும்பலை. உண்மை நிலைமை என்ன, நாளைக்கு எந்த கவர்மெண்ட் வந்தால், நாளைக்கு ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்தாலும் இதுதான் தொடரப்போகுது. ஜெயலலிதா 2015 கடைசியாக ஒரு பெரிய முதலீட்டாளர் மாநாடு நடத்தி கண்டமேனிக்கு 3 லட்சம் கோடி வாயில் வந்தெல்லாம் அடிச்சு விட்டாங்க. அதில் எவ்வளோ தூரம் வந்தது என்னன்னு தெரியாது. வந்த முதலீடுலையும் எவ்வளோ பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வேலை தெரியாது. எனி கவர்மெண்ட் அந்நிய முதலீடு இவ்வளோ வந்திருக்குன்றது பெருமை பீத்திக்கிறதுக்கு தான். எல்லா கவர்மெண்ட்டுமே, மோடி கவர்மெண்ட்லேருந்து மன்மோகன் சிங் கவர்மெண்ட்லேருந்து ஜெயலலிதா கவர்மெண்ட்லேருந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் வரைக்கும் எல்லாமே பெருமை பீத்திக்கிறதுக்கு தானே ஒழிய கிரவுண்ட் ரியாலிட்டிக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இவங்க அதிகாரத்தில் இருக்கிறதால நம்ம கேட்குறோம். ஃபோக்கஸ்டாக பேச வேண்டியது, தமிழ்நாடு ஒளிர்கிறதுனா தமிழர்கள் ஒளிர்கிறார்களா, தமிழகத்தை சார்ந்தவர்கள் ஒளிர்கிறார்களா, தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து தமிழர்களுக்கான வளர்ச்சியா இல்லை கார்பரேட்டுக்கான வளர்ச்சியா? அவன் வந்து தமிழகத்திலிருந்து அவங்க வந்து கார் உற்பத்தி பண்ணி இப்போ வந்து இவ்வளோ காரை வந்து உற்பத்தி பண்ணுறாங்களா, இதை ஓட்டுறதுக்கு தமிழ்நாட்டில் ரோடு இருக்கான்னு முட்டாள்தனமாக கேட்டாங்க. தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணுறதுக்காக பண்ணலாம், வெளிநாட்டில் விற்கிறதுக்கு தான் அதை பண்ணுறான், எக்ஸ்போர்ட்டுக்கு தான் அவன் பண்ணுறான். அப்போ இங்கே இருக்கக்கூடியவனோட எம்ப்ளாய்மெண்ட் சினாரியோவையும் பார்த்து தான் இதை பேசணும். ஆனால் அதை யாருமே பேச மாட்டேன்றாங்க. அரசாங்கம் அதை கடந்து போகுது. ஆமாம் சார், இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு தொழிற்சாலை, கார் தொழிற்சாலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளாக இருக்கட்டும், இங்கே பல்வேறு கட்டமைப்பு வசதிகளை சரியான அளவுக்கு இங்கே தேர்த்தி கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கார் தயாரிப்பதற்கு இங்கே பல லட்சம் லிட்டர் தண்ணீர் கூட தேவை அப்படின்ற ஒரு இப்போ இது எல்லாமே நம்முடைய வளங்களை எடுத்து, நம்முடைய இடங்களை, நிலங்களுடைய இந்த வளங்களை எல்லாத்தையும் எடுத்து பயன்படுத்திட்டு இங்க இருக்கக்கூடிய மண்ணிய மைந்தர்களுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னா அது என்ன உண்மையான வளர்ச்சியா இல்லை? அதுதான் அங்கதான் வந்து நீங்க அந்த பேலன்ஸ் பண்ணணும். அதாவது அவனை வந்து ரொம்பவும் கம்பல் பண்ண முடியாது, ஆனா அவனை விட்டேத்தியா மொத்தமாக கொள்ளடிச்சுட்டு போறதுக்கு நீ அனுமதிக்க கொடுக்க முடியாது. ஆனா அந்த ஆணவமான போக்கில் தான் அவங்க செயல்பட்டாங்க. உதாரணத்துக்கு எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லா தெரியும். 1999 ஃபோர்டு ஃபேக்டரி அங்கே ஆரம்பிக்குது. அதுக்கு ஓராண்டு முன்பு 98 நினைக்கிறேன் கலைஞர் கவர்மெண்ட்டில் அந்த ஃபோர்டு ஓனர் வந்து இங்கே வந்தார். அவருக்கு இங்கே டாஜ் ஹோட்டலில் தங்கியிருக்காரு. அவர் சொன்னது,
நான் இங்கேருந்து புறப்படுவேன், கரெக்டாக 50வது கிலோமீட்டரில் எனக்கு ஃபேக்ட்ரி வேணும். அந்த 50வது கிலோமீட்டரில் என்ன நீர்நிலை இருக்குது, இயற்கை வளங்கள் இருக்குது, கோயில் குளம் இருக்குது, எதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எந்த அளவுக்கு அவங்களுக்கு அரகன்ஸ் இருந்ததுன்னா ஃபுட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எனக்கு நல்லா தெரியும். அது வந்து ஏன்னா அந்த சமயத்தில் வந்து அவருடன் நாங்கள் நெருங்கி பழகி இருந்த சில பிஸ்னஸ் ஜேர்னலிஸ்ட்டு ஆஃபீஸர்ஸ் அவங்க வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த தகவல் அது உண்மைதாங்க. நாங்கள் அந்த ஓனர் புறப்படுறாரு கிலோ, ஆஃபீஸர்ஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் கூட வராங்க, அவரோட வராங்க பின்னால் காரில். பழைய அவரு பெரிய அமெரிக்கன் கார், அது ரொம்ப பெரிய காரு. இங்கேருந்து கரெக்டாக 50வது கிலோமீட்டர் நிறுத்துறான், 50th கிலோமீட்டர். இந்த இடம் தான் எனக்கு ஒன்றுட்டான் ஸ்ரீபெரும்புத்தூர். ஆமாம், எனக்கு வேணும், இது வேணும். ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து முதலீடு வந்தால் போதும் தான் எல்லா அரசுகளுமே நிலைக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறது உண்மை. அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய வளங்கள் அத்தனையும் பயன்படுத்துகிறாங்க, நீர்நிலைகளை பயன்படுத்துகிறாங்க, வாட்டர் பாடிஸ் எவ்வளவோ பாதிக்கப்படுது, நம்முடைய நீராதாரங்கள் பாதிக்கப்படுது, நம்முடைய சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படுது, சுற்றியுள்ள இயற்கை வளங்கள் பாதிக்கப்படுது. இன்னும் பண்ண போனால் விவசாயம் அங்கே பெரிய விவசாய நிலங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுது. ஆனால் வளர்ச்சின்ற பேரலால் அரசுகள் வந்து அதை உள்ளே கொண்டு வரும்போது மினிமம் செய்யறது இவ்வளோ பேருக்கு மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 25% லோக்கல்ஸுக்கு வேலை வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபிக்ஸட் இது இருக்கணும். பட் யாரும் அதை செய்யறதில்லை. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலே 4 மாநிலங்கள் வந்து இதில் முன்னணியில் இருக்குது. இண்டஸ்ட்ரியலைஸ்ட் வேகமாக தொழில்மயமாகி வரக்கூடிய மாநிலங்கள், ஏற்றுமதியில் முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் கர்நாடகா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத். இங்கே எங்கேயுமே வந்து லோக்கல் லேபர் இன்டென்சிஃபிகேஷனை பற்றின கவலை இருக்கிறதா தெரியல. அதில் தமிழ்நாட்டில் வந்து நிறையா இப்போ தான் கிளாசிக் எக்ஸாம்பிள், சமீபத்திய உதாரணம் வின்ஃபாஸ்ட். எனக்கு அந்த செய்தியை படிக்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. ராஜா என்ன சொல்கிறாரு, டிஆர்பி ராஜா, நாங்கள் அவங்கள சம்மதிக்க வச்சுருக்கோம் 300 பேர் எடுத்துக்க சொல்லி. என்னமோ அது வந்து இவங்க ரொம்ப அவன் என்னமோ நமக்கு வந்து ஃபேவர் பண்ண மாதிரி. நம்ம நிலம், நம்ம வளங்கள். 2000 பேரில் வந்து 300 பேர்னா கிலோ எவ்வளோ, 5%. இப்போ 85% அவன் ஆளை தான் அவன் கொண்டு அவன் ஆளுனா 1700 பேர் வெளியிலேருந்து தானே. ஆமாம், அவங்களுக்கு ஃபேவரான ஆட்கள். இந்த பிரச்சனை உலகம் பூரா இருக்குது. இப்போ சமீபத்தில் அமெரிக்காவில் சிகாகோ ஏதோ ஒரு நகரம், அந்த நகரம் மறந்து போச்சு எனக்கு. திடீர்னு மிலிட்ரி போய் ரெய்டு பண்ணி ஹூண்டாய் நிறுவனத்துக்குள்ள கொரியன்ஸு, சவுத் கொரியன்ஸு கிட்டத்தட்ட 100கணக்கானவர்கள் வந்து ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லாமல் தங்கியிருக்கான். அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணி டிபோர்ட் பண்ணுறான். இத்தனைக்கு சவுத் கொரியாவும் அமெரிக்காவும் இப்படி ஒன்றா இருக்க நாடு. இப்போ ட்ரம்ப் வந்த பிறகு அங்கே இருக்க நிலைமை என்ன, டெமோக்ராட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் அதிகமாக வந்து இந்த எந்த ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் தங்கியிருக்கவன், விசா காலம் முடிஞ்சு தங்கியிருக்கவனெல்லாம் துரத்துன்றாரு. அது லோக்கல் போலீஸும் அவங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது, நம்ம ஸ்டேட் போலீஸ் மோடி மாதிரியா. அதனால் ராணுவத்தை கொண்டு போய் ட்ரம்ப் இறக்குறாரு. இப்படி இறக்கி தான் அந்த அது கலிஃபோர்னியாவோ சிகாகோவோ, எனக்கு அந்த மாநிலம் சரியாக ஞாபகம் இல்லை. அங்கே ரெய்டு பண்ணதில் 3 நாள் விடிய ரெய்டு பண்ணதில் 100கணக்கானவர்கள், ஐ திங்க் 4000 பேர் என்னமோ, நம்பர் கூட குறையா இருக்கலாம், 4000 பேர்னா அப்புறம் 450 பேர்னா அவன் எல்லாருமே வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ எல்லாரையும் டிபோர்ட் பண்ணுறான். சவுத் கொரியன்ஸு அமெரிக்காவில் முதலீடு பண்ணுறான், ஆனால் தாளை தான் கொண்டு போய் அங்கே வைக்கிறான். புரியுதா? அவனுக்கு அந்த ஒர்க் கல்ச்சருக்கு அமெரிக்காக்காரனை வச்சான்னா பிரச்சனை அவனுக்கு. இங்கேயும் அதே கதை தான். இங்கே தமிழ்னை வைக்க முடியலன்னு நீ வெளியிலேருந்து கொண்டு வர. ஸோ உலகம் பூரா இருக்க பிரச்சனை. முதலீடுன்னு ஒன்று வருதுனாலே முதலீட்டாளர்கள் வந்து லாபத்தை தான், லாப நோக்கத்தை மட்டும் தான். முதலாளியை பொறுத்த வரைக்கும் எவன் வந்து எனக்கு எவனை வேலைக்கு வச்சோன்னா எனக்கு உற்பத்தி அதிகமாகுமோ லாபம் வருமோ அவனை தான் பார்ப்பேன். நான் வந்து ரிசர்வேஷனு, மண்டல் கமிஷனு, இடபிள்யூஎஸ் 10%, இந்த கதெல்லாம் இங்கே கொண்டு வராத, அதெல்லாம் நீ வேற எங்கேயாவது வச்சுக்கோ. தனியார் மயமாகும் பொழுது இது எல்லாமே காற்றுல பறக்க விடப்படும். இந்த முதலீடுகள் வருகிறது எங்கே போகிறது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? இப்போ அதில் தான் ஒரு வெள்ளை அறிக்கை இதெல்லாம் கேட்குறாங்க, ஃபுல் டீட்டெயில் வேணும்னு. அப்போது அந்த முதலீடுகள் இதெல்லாம் அரசு வெளியிடாத போது நம்ம அந்த முதலீடுகள் எங்கே போகிறதுன்ற கேள்வியின் கீழே என்ன சந்தேகிக்கிறது? இல்லை நீங்கள் பை அண்ட் லார்ஜ் வந்து இது மொத்தமாகவே தப்பு கேடு அப்படிலாம் சொல்ல முடியாது. இது வந்து நம்முடைய அடையாளம், நம்ம ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஸ்டேட். இது வந்து இப்போ 4 மாநிலங்கள் நான் சொன்னேன், தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா. தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இதில் என்ன தான் இருந்தாலும் வேலை வாய்ப்பு பெருக தான் செய்யுது. அதை நம்ம மறுத்துக்கணும். பெருக வேண்டிய அளவுக்கு பெருகலை ஒழிய அதை சுற்றி இருக்கக்கூடிய உப தொழில்கள் வளருது. அதை நீங்கள் மறந்துடுற, அது நமக்கு லாபம். இந்த டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் அவனை கொண்டு வரான். இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ 2000 பேருக்கு வந்து டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்னா குறைஞ்சது வந்து எனக்கு தெரிஞ்சு 50,000 பேராவது இருக்கும். அல்லது அதில் பாதி 25,000 பேராவது உனக்கு வந்து 20,000 பேர்னு 10 டைம்ஸ் வச்சுக்கோங்க. 20,000 பேர் வந்து உனக்கு வந்து இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருப்போம். அந்த எம்ப்ளாய்மெண்ட்டு பூரா நம்முடைய எம்ப்ளாய்மெண்ட்டு. இப்போ நீங்கள் காஞ்சிபுரத்தை வச்சு நீ சுற்றி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஹோண்டாய் கம்பெனி இருக்குது, அங்கே இவ்வளோ பேர் இருக்கான். அதில் வந்து அந்த இப்போ புதுசாக அந்த ஃபாக்ஸ்காம் கம்பெனியில் பெரிய பிரச்சனையாச்சு. ஃபாக்ஸ்காம் கம்பெனியில் வந்து மொத்தம் 2000 பேரும் ஒன்று இருக்கான்னா, காஞ்சிபுரம் அந்த சுற்றி இருக்க பகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட வந்து 10,000 பேருக்கு மேலே நம்பர்ஸ் கூட குறைய இருக்கலாம். பல ஆயிரம் பேர்னு வச்சுக்கோங்க. அவங்க எல்லாம் அதை நம்பி இருக்காங்க. அவங்க நம்முடைய தொழிலாளர்கள். இதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ்ன்றது மிகப்பெரிய விஷயம். நீ டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி மட்டும் பேச முடியாது. இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் நமக்கு லாபம் கிடைக்குது. அதே தான் ஹூண்டாய், அதே தான் சென்கோபைன். இது மாதிரி வந்து 100கணக்கான தொழிற்சாலைகள் இருக்குது. டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் வேணால் அவன் வட மாநிலத்திலேருந்து வரலாம், புலம்பெயர் தொழிலாளர்.
இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் தானே பெரிய விஷயம் உனக்கு. இப்போ 20,000 பேர் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கான் அந்த இதில் அப்படின்னா அந்த பிராந்தியத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 லட்சம் பேருக்கு மேலே வந்து இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கும். 20,000 பேர் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்னா 4 லட்சம் பேர் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கும். அது முதலீடுகளால் லாபம் தான் கோப்பி. அது எங்கே போகுதுன்னு கேட்குறேன். அது கரப்ஷன் எல்லா கவர்மெண்ட்லையுமே இருக்கிறது தான். எல்லா மாநிலத்திலையுமே வந்து நீங்கள் இந்த ஒரு amount வேலைவாய்ப்பு வந்து ஆங்கிள் போயிடும். வேலைவாய்ப்பு ஆங்கிள் சொன்னீங்க. நான் அந்த நீங்கள் அந்த கரெக்டாக இப்போ சொன்னது அது இன்னெவிட்டபிள் கரப்ஷன் இன்னெவிட்டபிள் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். நான் அதில் ஒன்றும் ஸ்டாலின் கவர்மெண்ட்டையும் குறை சொல்ல, எடப்பாடி கவர்மெண்ட்டையும் குறை சொல்ல. கரப்ஷன் தவிர்க்க முடியாத ஒரு அங்கம். அது குஜராத்தில் மோடி கவர்மெண்ட்ல எது தான். மோடி ஒன்றும் உத்தமர் கிடையாது. அதே மாதிரி இவர் வந்து எதிரப்பா ஒன்றும் உத்தமர் கிடையாது. ஃபட்னாவிஸ் ஒன்றும் உத்தமர் கிடையாது. எல்லாம் வாங்க வேண்டியதை வாங்கிட்டு தான் கொடுப்பாங்க. அது முரசொலி மாறனா இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், ஃபட்னாவிஸாக இருக்கட்டும், மோடியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அது பார்ட் ஆஃப் த கேம். நான் அதனால தான் அந்த ஆஸ்பெக்டை தொடலை. அதில் அப்படி எல்லாரையும் தான் பேசணும். ஸ்டாலினை மட்டும் அதுக்கு பேசணும். அது ரெண்டாவது உங்ககிட்ட கான்கிரீட் எவிடன்ஸ் இல்லாமல் நீ பேச முடியாது. அது வேற சப்ஜெக்ட். அது போய் லட்டு மாதிரி இவனா மாட்டினான்னா உண்டு. இப்போ ஜெர்மன் நிறுவனங்கள் எல்லாம் நம்ம ஊரில் அவன் லஞ்சம் கொடுக்குறான்னா அவன் ஊரில் அவனுக்கு தண்டனை, இங்கே தப்பிச்சுவான். ஜெயலலிதா பேரில் அதான் நடந்தது. ஜெர்மன் பென்ஸ் கம்பெனி இங்கே வரான், திருவள்ளூரில் ஒரு பெரிய இடம் பார்க்குறாங்க, 25,000 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட்டு. அந்த லைசன்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு துட்டு கேட்குறாங்க இவங்க. அவன் என்ன சொன்னான்னா, இங்கே கொடுத்துருவேன், என் ஊரில் மாட்டிப்பேன், ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவான். அந்த ப்ராஜெக்டே வராமல் போச்சு. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு ஜெயலலிதா பேரில். அதே மாதிரி ஒரு சைனா கம்பெனி வந்து சசிகலா வகேரா வந்து அவங்க வந்து அந்த பிரச்சனை பண்ணாங்கன்னு சிங்கப்பூரில் போய் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? 2011 and 16 பீரியடில் ஒரு வாரம் 3 வாரம் கன்னிமரா ஹோட்டலில் அவன் தங்கியிருந்து அவன் பார்க்க முடியாமல் ஜெயலலிதா பேரில் சம்மந்தப்பட்டவங்க யார் பவர் சென்டரோ அவங்க கேட்டாங்க, துட்டு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணான். இதே தான் சிங்கப்பூர்லேயும். சைனாவில் தூக்கிலே போட்டுருவான், இங்கேயாவது ஜெயிலில் பிடிச்சி போடுவான். ஜெர்மன்லேயும் சிங்கப்பூர்லேயும் ஜெயிலில் போடுவான். சைனாவில் தூக்கில் போடுவான். சைனாவில் ஒரு நிறுவனத்தை மற்ற மாநிலத்தில் போய் மற்ற நாட்டில் நீ தொழில் தொடங்கிறதுக்கு லஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொடுக்குற நாட்டில் நீ தப்பிச்சிடலாம். உன் சொந்த மாட்டிக்கினான்னு வச்சுக்கோ காலி. பட் அது நடக்குது. அது எல்லா கவர்மெண்ட்லையும் நடக்குது. அதை நம்ம பேச முடியாது. ஏன்னா நம்பர் 1 அது எல்லாரும் பண்ணுறாங்க. நம்பர் 2 இப்போ இவங்க பீரியட் நடக்குதுன்னா உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இல்லைன்ற நான் தேனை எடுத்தவன் புறங்கை நக்காம தான் கலைஞர் சொன்னார்ல. அது பேச முடியாது கோபி. அது பார்ட் ஆஃப் தி. இந்த வெளிநாட்டு பயணத்தில் இன்னொரு விமர்சிக்கப்பட்ட இல்லை சர்ச்சைக்குரிய வகையில் பேசப்பட்ட ஒரு விஷயம்னா அந்த பெரியார் பட திறப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அது வந்து இப்போ நம்ம ஆக்ஸ்போர்ட்லேயே போய் திறந்துட்டோம். இந்த பக்கம் திமுகவினர் பேசும் பொழுது இது வந்து யூஸ்வலாக நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான். அங்கே இருக்கிற ஒரு ஹாலை வந்து வாடகைக்கு எடுத்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி இது பண்ணலாம், இதை இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்கன்ற ஒரு விமர்சனம் எழுந்தது இல்லையா? அதில் உங்களோட பார்வை? அது உண்மைதான். அது ஒன்று ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி ஒன்றும் அழைக்கல. ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் உறுப்பு கல்லூரிகள், சார்பு கல்லூரிகள் நிறைய இருக்குது. 230 பவுண்டு என்னமோ சொல்கிறாங்க. இந்தியன் கரன்சியில் 25,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 1 ஹவருக்கோ 2 ஹவர்ஸ்க்கோ நீ வாடகைக்கு எடுத்துக்கலாம். ஒரு நாள் பூரா வந்து நீ எடுக்கிறேன்னா அதுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்குது. அந்த போர்ட்ரைட்டு அந்த படத்தை அங்கே திறந்து சேரில் வச்சுருவாங்க. விழா முடிச்சோன்னு நீ எடுத்துன்னு போடலாம். நீ எதை வேணால் நடத்தலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இதுக்கும் அந்த யூனிவர்சிட்டிக்கும் சம்மந்தமே கிடையாது. இது என்னமோ ஆக்ஸ்போர்டு நடத்துனதுன்ற மாதிரியான விழாவாக இதை பேசுவதே வந்து மிக மிக அதீதமான ஒரு பேச்சு. சமூக வலைதளங்கள் அப்படி அவங்களாவே அவங்கள போர்ட்ரே பண்ணிக்கிறது. அது உண்மை இல்லை. அது ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் இந்தியா வரலாறுல பல்கலைக்கழகம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பல்கலைக்கழகத்தோட உறுப்பு கல்லூரிகள் அது நீ காசு கொடுத்து நடத்துறது. அவனா கல்யாணம் பண்ண மாதிரி துடுகுத்தினா ஹாலை எடுத்துன்னு போய் யார் படுத்தவனா நீ திறந்துக்கலாம். அதில் யாருமே உன்னை கேட்க போகிறது. அது அந்த ஹால் வந்து ஒரு மண்டபம் மாதிரி. மண்டபம் தான் அது. அதுக்கு மேலே அதில் ஒன்றுமே கிடையாது. இவங்களா பல்கலைக்கழகமாகவே இந்தியாவில் பண்ணது யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட், ஜவஹர்லால் நேருவோட தங்கை. அவருக்கு மட்டும்தான் அவங்க ஒரு முறை நேரடியாக அழைப்பு எடுத்து அவர் அங்கே பேசியிருக்கிறார். வேறு யாருமே, மன்மோகன் சிங் கூட கிடையாது. இத்தனைக்கும் 18 பல்கலைக்கழகங்களில் டாக்டரேட் வாங்கினவர் டாக்டர் மன்மோகன் சிங், உலகின் தலை சிறந்த பொருளாதார நிபுணர்கள் ஒருவர். அவரை கூட வந்து ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் பேச அழைத்தது கிடையாது. அதனால் இவங்க பெரியாரை பற்றினா நாளைக்கு நீ யாரை பற்றி வேணால் நீ போட்டுக்கலாம். சாவர்கரை பற்றி அவங்க போட்டுக்கலாம், எந்த தலைவரை பற்றி வேணால் போட்டுக்கலாம், இருக்கிறவனை பற்றி போட்டுக்கலாம். நீ சொல்கிறது தானே எவன் என்ன கேட்க போகிறான் அவனுக்கு. உங்கள் டீமை வச்சு நீங்களாவே உங்களுக்கு மாலை போட்டுக்க வேண்டியது, ஆராய்ச்சி பேப்பர் படிச்சுக்க வேண்டியது. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? இவங்க எல்லாம் அது ஏமாத்துறாங்க. இதெல்லாம் வந்து இதுதான் விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய. இதில் எல்லாத்துலேயும் போய் பெரியாரை கொண்டு போய் நிறுத்துறதுன்றது கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகும். அதனால் அது ஒரு அந்த இது வந்து பல்கலைக்கழகத்துக்கும் இந்த விழாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவங்களா பெரியாரை ப்ரமோட் பண்ணுறது அங்கே வாடகை எடுத்து இங்கிலாந்தில் போய் பெரியாரின் கருத்துக்களை வந்து சொல்லிட்டு வந்திருக்கோம். அங்கே போய் இங்கிலாந்தில் போய் பெரியாரின் கருத்துக்களை விதைச்சிட்டு வந்திருக்கோம், சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரியான ஒரு பிம்பம் உருவாக்கப்படுறது அப்படிங்கிறது. பெரியாரை கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்ற பேரில் நீங்கள் பெரியாரை டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது அது கூட உண்மைதான். அது அங்கே யார் வரா? ஏற்கனவே இங்கே இருக்க கொஸ்டின் தான் அங்கேயும் வருது. அது பூசா வேணா வந்தானே சரி, பூசா வரவனுக்கு என்ன எனக்கு ஒன்றும் புரியல. இதெல்லாம் வந்து அதீதமான செயல்பாடுகள். இதெல்லாம் புதுசு. கடந்த காலங்களில் இதெல்லாம் நடந்த கலைஞர் பண்ணது கிடையாது. ஜெயலலிதா அஃப்கோர்ஸ் அவங்க வெளிநாடே போகல. கலைஞராக எப்பயாவது போயிருக்கார்.
6-11 கூட போல அவர் 96 2001 போயிருக்கார். சிங்கப்பூர், மலேசியாவெல்லாம் போயிருக்கார். ரொம்ப ரேர். இவ்வளோ தூரம்லாம் வெளிநாட்டு அவர் போனதே கிடையாது. முதலீடுகளை ஈர்ப்பதுன்றது ஓகே. இந்த பெரியார் விஷயம்லாம் இவங்களுடைய அரசியல். அதுக்கு நீங்கள் அரசாங்க பணத்தை பயன்படுத்திக்கிறீங்க. அப்போ நீங்கள் பெரியாரை பயன்படுத்தும் போது அவங்க வீர் சாவர்கரை பயன்படுத்துறது என்ன தப்பு இருக்குது? அவன் பண்ணுவான் கவர்மெண்ட் செலவில். ஏன் அதே மாபெரும் தமிழ் கனவுன்னு நீங்கள் பண்ணுறாங்க. இவங்க போய் வந்து பெரியாரை பரப்புகிற மக்கள் பள்ளிகளில் கல்லூரிகளில் போய் இவங்களுக்கு பிடிச்ச பத்திரிகையாளர்களை, இவங்களுக்கு கொத்தடிமையாக இருக்கக்கூடிய இவங்க கூட இருக்கக்கூடிய இவங்களோட அரசியல் நிலைப்பாட்டை ஆதரித்து பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் பேசக்கூடிய நபர்களை அரசாங்க செலவில் இவங்க கொண்டு போய் பள்ளிகளில் பேச வைக்கிறாங்க. மாபெரும் தமிழ் கனவு. அது எந்த விதத்தில் நியாயம்? ஸ்கூலுக்கு குழந்தைங்களை அனுப்புகிற பெற்றோர் இவங்க பேச்சை கேட்கறதுக்கு அனுப்பலை. ஒரு குழந்தைகள்கிட்ட போய் நீ பேசுகிறோன்னு என்ன சாதிச்ச? என்ன புத்தகம் எழுதியிருக்க? நீ என்ன ஆராய்ச்சி கட்டுரை எழுதியிருக்க? நீ உன் தத்துவத்தை பேசுறதுக்கு நீ கொண்டு போகிற. நாளைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் தத்துவத்தை கொண்டு வரதுக்கு அவன் சாவர்கரை பற்றி அவன் நாளைக்கு கவர்மெண்ட் வந்தோன்னா அவன் அதை பண்ணுவான். இப்போ ஐஐடிக்குள்ளே பண்ணுறாங்கன்னு குதிக்கிறீங்கல்ல. ஆல்ரெடி அவங்களுடைய ஐஐடி உள்ள ஆர்எஸ்எஸ் சார்பு உள்ளவங்கள கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் குதிக்கிறீங்களே. அப்போ மாபெரும் தமிழ் கனவுன்னு தமிழ்நாட்டில் இருக்க பள்ளிகளில் கல்லூரிகளில் பெரியார் சமூக நீதினு பேசுறீங்களா? அது எந்த விதத்தில் நியாயம்? டெக்ஸ்ட் புக்கை தாண்டி நீ எப்படி போக முடியும்? பள்ளிகள் கல்லூரிகளில் யாரை வேணா கூப்பிட முடியாதுங்க. இந்த சினிமாக்காரனை கூப்பிடுறது அது வேறு விஷயம். அறிவுஜீவிகள்ன்ற விதத்தில் பள்ளிகள் கல்லூரிகளில் பேசுறீங்கன்னா அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். நீ உனக்கு ஒரு தத்துவம் இருக்குதுன்னா அதுக்கு எதிரான தத்துவம் இருக்கவனும் அங்கே இருப்பான். இப்போ அவளை கூட்டம் தான் என்ன பண்ணுவேன்? நீ பெரியாரை சொல்றியா? அவன் சாவர்கரை சொல்லுவாயா? ஆல்ரெடி சாவர்கரை பற்றி பேசிட்டு தான் இருக்கிறாங்க. சிபிஎஸ்சி ஒரு பாடத்திட்டத்தில் கூட புல்புல் பறவைகளை பறந்து வந்தாருன்ற மாதிரிலாம் ஒரு இது கொஸ்டின் பேப்பரில் வந்ததெல்லாம் பெரிய அளவில். அதுதான் நான் சொல்கிறேன். கில்ல நீ பெரியாரை வச்சுனா அதிகமாக பண்ணுறான். சரி, டெக்ஸ்ட் புக்கில் வச்சா கூட எனக்கு ஓகே. நான் என்ன சொல்கிறேன், டெக்ஸ்ட் புக்குன்றது ஒரு ப்ராசஸ்க்குள்ளே வந்துடுது. தனிநபர்களை கொண்டு போய் பெரியார் சிந்தனைகளை பேசுகிறன்றது. அப்புறம் அங்கே பேசக்கூடிய நபர்கள் என்ன சொல்கிறாங்க? நீங்கள்லாம் சினிமாக்காரன் பின்னால் போகக்கூடாதுன்றாங்க அந்த குழந்தைகள். இது யாருக்கு இது? விஜயை வச்சு தான் நீ பேசுகிற. அப்போ திமுக அஜெண்டாவை கொண்டு போய் கவர்மெண்ட் செலவில் மாபெரும் தமிழ் கனவு நீ பேச எந்த விதத்தில் இது நியாயம்? அப்போ ஐஐடி உள்ள ஆர்எஸ்எஸ் வந்து ஐஐடி டைரக்டர் காமகோடி ஆர்எஸ்எஸ் காரங்களை கூப்பிட்டு உள்ளே பேச வச்சாருனோன்னா சிபிஎம் எஸ்எஃப்ஐ போய் ஆர்ப்பாட்டம் பண்ணால. ஏன் இப்போ பண்ண? மாபெரும் தமிழ் கனவுக்கு பண்ணுறாங்கல்ல, போய் பேசுகிறாங்கல்ல, அங்கே போய் ஸ்கூலில் முன்னால் ஆர்ப்பாட்டம் பண்ண. உன் தோழமை கட்சி நீ பண்ண மாட்டேன். ரெண்டு பேரும் தப்பு தானே. டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்கோ அதை நீ பேசு, பிரச்சனையே இல்லை. பெரியார் பாடத்தில் இருக்கா, பெரியாரை பேசு, தப்பு இல்லை. வகுப்பு எடுக்கிறியா எடு, அது வேற. அவுட் சைடர்ஸை கொண்டு போய் ஆசிரியர்களை அல்லாதவர்களை வச்சு நீ வந்து உங்கள் அஜெண்டாவை, திமுகவோட பொலிட்டிக்கல் அஜெண்டாவை மாபெரும் தமிழ் கனவுன்னு ஒரு ஸ்கீமை போட்டு உள்ளே கொண்டு போய் நடக்கிறது பூரா திமுக அஜெண்டா தானே. பெரியார் அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், சமூக நீதி. கடைசியில் எதுனா நீ இது எடுத்து வைக்கிற சினிமாக்காரன் பின்னால் போகக்கூடாது, சினிமா கவர்ச்சி பின்னால் போகக்கூடாது. அந்த வார்த்தை ஏன் வருது? ஏன்னா அவங்க தான் அடுத்த தலைமுறை வாக்காளர்கள். அவங்கள அப்போ விஜய் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாரு. அப்போ அரசாங்க செலவில் விஜய்க்கு எதிரான பிரச்சாரத்தை நீங்கள் பண்ணுறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ அவன் ஆர்எஸ்எஸ் கொண்டு வந்து ஐஐடியில் நடத்துறது தப்பே கிடையாது. அவுட் சைடர் போய் பெரியாரை பற்றி பேசினா சாவர்கரை பற்றி அவன் பேசுவான், தப்பே கிடையாது. என்ன தப்பு இருக்குது அதில்? ஒரு தப்பும் கிடையாது. நீ அரசு அப்படின்றது என்ன? இதுலேருந்தெல்லாம் ஒதுங்கி நிற்கணும் அரசுன்றது. ஒரு பக்கம் இதே கவர்மெண்ட் தான் போய் முருகன் மாநாடு நடத்துது. அரசாங்கத்தோட பைசா ஒரு பைசா கூட வந்து மதத்தை ப்ரமோட் பண்ண செலவு பண்ணக்கூடாது. இந்து சமய அறநிலையத்துறையோட வேலை கோயிலை பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது. முருகன் மாநாடு நடத்துறது இல்லை. நீங்கள் அதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறீங்க, கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறீங்க, விழா மலர் போட்டுக்கிறீங்க. அதில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் படம் தான் இருக்குது. இன்னொரு பக்கம் போய் பெரியார் சமூக நீதின்னு இருக்கு. இதில் ஏதாவது ஒன்றை தான் நீ செய்ய முடியும். அதுவும் அரசு பணத்தில் நடக்குது, இதுவும் அரசு பணத்தில் நடக்குது. அப்போ எல்லாமே வாக்கு வங்கி அரசியல் சம்மந்தமாக போயிடுச்சு. பிஜேபிக்காரன் கோச்சக்கூடாது, நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்களாக பிரச்சாரத்தை முறியடிக்கிறதா நினச்சிக்கிட்டு போய் அரசாங்க பணத்தை நீங்கள் மதத்தை ப்ரமோட் பண்ண யாருமே செய்யாதது. ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ எடப்பாடியோ செய்யாத செஞ்சீங்க. இன்னொரு பக்கம் பெரியாரை பற்றி வெளியில் இருக்கவங்களை கூட்டின்னு போய் சமூக நீதினு நீ வந்து ஸ்கூலில் பேச வைக்கிற. எவ்வளோ முரண்பாடு இது! அப்போ அரசியல் ரீதியாக உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துலேருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கும் அடுத்த தேர்தலை ஜெயிக்கிறதுக்கும் அரசாங்க பணத்தில் கேம்பெயின் நடக்குது, பிரச்சாரம் நடக்குது பள்ளிகளில். இது ஆபத்தானது. நாளைக்கு அவன் செய்வான். முதல்வரின் வெளிநாட்டு பயணம் தொடர்பான இந்த பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்களோட பார்வைகளை, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி கோபி, நன்றி.